காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா மூவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் போகலாம். 3 பேருக்கு வணக்கம் சார். ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச்சுக்கு இன்று இந்த நாடாளுமன்றத்தினுடைய அவைகளில் இந்த நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் தான், பதில் சொல்லணுன்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதை ஏதாவது எதிர்கட்சிகளுடைய குரலுக்கு இன்று ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த அவையில் கொடுக்கப்பட்டதாங்க? எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவருடைய பேச்சை பற்றி நான் குறிப்பிடுவதற்கு முன்பாக பாஜகவுடைய செல்வம் அவருடைய பேச்சை நான் சொல்லி ஆகணும். 2 விஷயத்தை சொல்றேன். அதாவது 54 இடத்துல இருந்தவங்க இப்ப 102 இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கு. பாஜக 303 இடத்துல இருந்து 240 வந்திருக்கு. இதுதான் இந்த தேர்தல் காட்டிய உண்மையை. யார் வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, யார் வீழ்ச்சியை சந்தித்தார்கள், யார் எழுச்சியை சந்தித்தார்கள். 2வது, திரு மோடி அவர்கள் தன் தாயாருக்கு இந்த பணிவிடை அந்த பணிவிடை செய்தார்னா சொல்றாரு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, என் தாயார் இறக்கும் வரை நான் என் தாய் வயிற்றுல இருந்து தான் பிறந்தேன்னு நினைச்சேன். அவர் இறந்து போன பின்னால நான் கடவுளா பார்த்து என்னை நேர படைச்சிட்டாருன்னு பிரதமர் மோடி சொன்னார். அப்ப தன் தாயை இதை விட ஒருத்தர் கேவலமா பேச முடியாது. இதுதான் நடந்த ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தயவு செய்து நாகரிகம் குறிக்கிட வேணாம். எங்களுக்கு குறிக்கிட தெரியும். நாங்க ஏன் குறிக்கிடல? உங்க உளறல்கள் எதுக்குமே நான் குறிக்கிடல. உங்களுக்கு பதில் சொல்றேன், உண்மையா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். நாங்க 54 இருந்து 99 101 வந்தோமா இல்லையா? நீங்க 303 இருந்து 240 வந்தீங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எல்லாம் பரமாத்மாட்ட பேசுற ஆளு. இதைத்தான் நேற்று ராகுல் காந்தி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்றே இதை சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? மோடி அவர்கள் பரமாத்மாவோட பேசக்கூடியவர். அதனால இன்றைக்கு ராமரோட பேசக்கூடியவர். இன்னைக்கு ராமர் பிறந்த இடத்துல அவர் கோயில் 10,000 கோடி கட்டியும் கூட அங்கே மட்டும் தோக்கல, சுத்தி உள்ள எல்லா பாராளுமன்ற தொகுதியும் தோத்ததாக மொஹிமா முத்ரா சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். திரு ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? ஒவ்வொரு கடவுளும் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்தந்த மதம் சொல்லக்கூடிய தெய்வங்கள் என்ன சொன்னாங்க? எந்த பயமும் இருக்கக்கூடாது, எந்த கவலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சிவனை பற்றி சொல்லும் பொழுது, ஏன் வலதுபுறத்தில் அவர் திரிசூலர் வைக்கிறதுக்கு பதிலாக இடதுபுறத்தில் வச்சிருக்காருன்னா, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் வச்சிருக்காரு, எடுத்து குத்துறதுக்கு அல்ல. இந்து என்பவன் வயலன்ஸுக்கு உட்பட்டவன் அல்ல, நான் வயலன்ஸுக்கு உட்பட்டவன் தான் ஹிந்து. அந்த ஹிந்துவை ஒரு வயலன்ஸாக ஆக்கியவது பிரதமர் மோடியும் பாஜகவும் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. பாம்பை மட்டும் சொல்லல அவரு. அப்ப குருநானக் படத்தை காமிக்கிறாரு, ஜீசஸ் படத்தை காமிக்கிறாரு. ஜீசஸ் என்ன சொன்னாரு? யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம், ஒரு கண்ணத்தை தாக்கினா இன்னொரு கண்ணத்தை கொடு, நீ கவலைப்படாதேன்றாரு. அதே நபிகள் நாயகம் சொன்னதாக சொன்னாரு. குர்ஆன் வசனத்தை அழகா சொன்னாரு. குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம், பலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அதனுடைய விளக்கத்தை அழகா சொன்னார். எப்படி சொன்னார்னா, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அதான் அபயமுத்திரை. அதையும் காமிச்சார். ஏன் எல்லா தீர்க்கதரிசிகளும் அல்லது கடவுள்னு சொல்லப்படக்கூடியவர்கள் கை தூக்கி நிற்கிறாங்கன்னு சொன்னா, யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தை. இவ்வளவு எடுத்து சொல்லிட்டு இந்த பாஜக இந்துங்கிற பேர்ல இந்துக்களுக்கு எதிராக இருக்குங்கிறத ஒண்ணா சொல்லிட்டு வந்தார். நீட்டு விஷயத்தை தெளிவா சொன்னார். அது பெரும்பாலான இந்துக்களுக்கு எதிரான இருக்குது. ஏன்னா வியாபாரம் செய்யறாங்க பாஜக இதை வைத்து அப்படின்னு சொன்னார். சாதிவாரி கணக்கீடு எடுத்தா இந்துக்கள்ல பெரும்பாலான 80-90 விழுக்காடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சொன்னார். அதே மாதிரி ராசா அவர்கள் ராகுல் காந்தியுடைய பேச்சை ஒன்னா சுட்டி காட்டி அவர் சொல்லும் பொழுது இன்னும் தெளிவா சொன்னாரு. இந்த சாதிவாரி கணக்கீடு எடுத்திருந்தா பெரும்பாலான இந்துக்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிற தெளிவா சொன்னார். இன்னைக்கு அன்பும் சிவனும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்பே சிவம்னு. அப்ப அன்பு காட்டக்கூடிய சிவனுக்கு கடவுளை சொல்லிக்கிட்டு நீ வெறுப்பை விதைக்கிறாய் என்று சொன்னார் ராகுல் காந்தி. இதெல்லாம் விட முத்தாய்ப்பா அவனு சொன்னார், சபாநாயகராக இருக்கிறவர் யாருக்கும் தலை வணங்க கூடாது. அவர் ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நான் கை கொடுத்தேன், நேரம் நின்றாரு,
ஒரு பிரதமர், அவரும் ஒரு உறுப்பினர் தான், அவருக்கு குனிந்து அவர் வணங்கி செய்கிறாரு அப்படிங்கிறதை தெளிவாக சொன்னார். அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியங்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஒரு சபாநாயகர் பொதுவான ஆளா இருக்கணும். பாஜக இன்றைக்கு இதெல்லாம் அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, அதுக்கு சபாநாயகரும் பதில் சொல்லிட்டாரு, அதுக்கு சொல்லிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், அந்த இதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லிட்டார். ஆனா பிரதமர் எதுக்குமே பதில் சொல்லாம கடந்த ஆட்சி காலத்துல அவர் செஞ்ச தவறுகளை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதுதான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அயோத்தியுடைய அந்த உறுப்பினரை வைத்துக் கொண்டு எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கு ஒரு கூரை 450 ஆண்டுகளாக ஒழுகாத ஒரு கூரை, பாபர் மசூதி, அந்த கூரையை தான் எடுத்தார்கள். இன்னைக்கு இந்தியா முழுக்கும் எல்லா விமான நிலையத்து கூரைகளும் இன்னைக்கு இடிபட்டு கொண்டு இருக்கிறது. அது குஜராத்தில் நிறையவே இடிபட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் இன்னைக்கு 2 நாளா ஊடகங்கள் வெளிப்படுத்தணும் நம்ம பார்க்கிறோம். அது டெல்லி விமான நிலையமா இருக்கட்டும், அது அயோத்தியுடைய நகரமா இருக்கட்டும், அயோத்தியுடைய ராமர் கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா அந்த இடமாக இருக்கட்டும், இதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மஹிமாமுத்ரா சொல்லும் போது முல்லான்னு சொன்னீங்க, முஸ்லீம்னு சொன்னீங்க, மங்கள் சூத்ரான்னு சொன்னீங்க, மதரசான்னு சொல்லி முஸ்லீம்களையும் சிறுபான்மை மக்களையும் அந்த எம்முல சொன்னீங்க. ஆனால் மணிப்பூருங்கிற ஒரு எம்மை உங்களால் சொல்ல முடிஞ்சா? உங்களால் நீண்ட நாளா சீனாங்கிற சீயை சொல்ல முடியல. அதே மாதிரி இன்னைக்கு மணிப்பூருங்கிற எம்மை சொல்ல முடியல என்று ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை சொன்னாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்னைக்கு நம்ம 18 இடங்கள்ல வந்தார். யாரு? ரோட் ஷோ நடத்தினார் எங்க மேற்கு வங்காளத்தில். அதில் 13 இடத்துல அவர் தோத்தாரு. அதே மாதிரி 23 இடத்துல ரோட் ஷோ நடத்தினாரு நம்முடைய பிரதமர் மோடி. எங்கே? நம்முடைய UP-ல என்ன நடந்துச்சுன்னா 18 இடங்கள் அவ்வளவு தோத்தாரு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் மரத்வாடாவில் 8 இடத்துல 7 இடத்துல தோத்தாரு. இவ்வளவு விவரங்களையும் அந்த அம்மா சொன்னாங்க. பாராளுமன்றத்தில் நடந்தது அகிலேஷ் யாதவ் ரொம்ப தெளிவா சொன்னாரு. நாளைக்கு நான் UP-ல 80க்கு 80 வெற்றி பெற்றா கூட தேர்தல் நடைமுறையில் நீங்க செய்யக்கூடிய தவறு நான் சுட்டி காட்டித்தான் ஆவேன். நீங்க தேர்தலில் ஏமாத்துறீங்க, அதை தாண்டி தான் நாங்க ஜெயிச்சு வரணும் அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஆட்சி நிக்குமா நிக்காதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆட்சி பிறகு நாங்கள் வரும்பொழுது நிச்சயமாக சாதி வரி எடுக்க இடஒதுக்கீடு மட்டுமல்ல, பெரும்பாலான இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ஒரு வகுப்பினருக்கு அல்லது பணக்காரர்களுக்கான ஆட்சியாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதானியுடைய விஷயத்தையும் நேற்று தெளிவா சொல்லி இருக்காரு. ஏற்கனவே ஹிண்டன்பர்க்குடைய அறிக்கை இருந்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. பல்வேறு நிலக்கரி ஊழல் 1க்கு 3 மடங்காக விற்கக்கூடிய நிலைமை வந்தும் கூட இந்த அரசு அதானி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நேற்று மிக அற்புதமாக தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று நான் சொல்லித்தான். சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன் சார். நான் சொல்லித்தான் ஆகணும். ப்ளீஸ். திரு பிரகாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நிமிஷத்துல முடிச்சிருங்க. NDA கவர்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இது பிஜேபி கவர்மெண்ட் மாதிரி இன்னும் அவங்க மாறாம இருக்காங்கிறது உண்மைதான். அதை மாத்துறதுக்கு தான் நேத்து வரையும் திரு ராகுல் காந்தியை பப்புன்னு சொன்னது தப்புங்கிறத உணர்ந்திருக்காங்க. நேத்து பேச்சுக்கு பிறகு அவரை பச்சா பச்சான்னு சொன்னாங்க. அது அச்சா இல்லை, அது சச்சா இல்லைங்கிறது வெளியே தெரிஞ்சு போச்சு. இப்ப எந்த கோரிக்கையும் பிரதமர் பேசல. நீட் விஷயத்துக்கு பதில் சொல்லல, சாதிவாரி கணக்கீடுக்கு பதில் சொல்லல. அதே மாதிரி உங்களுக்கு குற்றவியல் சட்டங்களை 100 உறுப்பினர்களை வெளியே தள்ளிட்டு இது பண்ணாங்க இல்லையா, அதை பத்தியும் பேசல. அதே மாதிரி ராணுவ வீரர்கள் பிரச்சனை இருக்கு இல்லையா, அக்னிவீர், அதுக்கும் பதில் சொல்லல. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை போய் 10 வருஷமா அதை பத்தியே சிந்திக்காத ஒரு பிரதமர் அன்னைக்கு முதல்ல பாராளுமன்றத்தில் அன்றைய 2014 போகும்போது பாராளுமன்ற படிக்கட்டை போய் தலைய வச்சாரு. இன்னைக்கு எதுல போய் தலை வைக்கிறார்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை சைமன் கமிஷன்ல சைமன் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த அமைப்புல ஒரு பகுதியில் உயர் சாதியினர் மட்டும்தான் இருக்காங்க, பெரும்பாலான இந்துக்களும் சிறுபான்மையினரும் தலித்துகளும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு எதிர்குரல் கொடுத்தது யாரு? நேருவோ வல்லபாய் பட்டேலோ அல்லது ஆசாத்தோ இல்லை, இதே RSS உடைய அந்த அமைப்பு, சியாம
பிரசாத் முகர்ஜி. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த நீட் விஷயம் இந்தியா முழுக்க அல்லோகலப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றங்களும் ஊடகங்களும் சொன்ன பிறகுதான் அதுல தவறு இருக்குன்னு பிஜேபி சொன்னதே ஒழிய அதுக்கு முன்ன வரையும் சொல்லல. அதே நீட் விஷயத்தை தமிழ்நாட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த 7.5% முந்தைய அரசு கொடுக்கறதுக்கு முன்ன வரையும் கிராமப்புற மாணவர்களோ அரசு பள்ளி மாணவர்களோ அரசு உதவி பெறும் மாணவர்களோ பெறல. அந்த 7.5க்கு பிறகுதான் நீட்ல ஓரளவுக்கு பெற்றாங்க. ஆனா அதை கூட பாண்டிச்சேரி அரசு 10% நீதியரசர் கொடுத்ததை பயன்படுத்திக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு, இன்னைக்கு உள்ள அரசு, நீட்டுக்காக போராடக்கூடிய அரசு, நீட்டுக்கு வாதாடக்கூடிய அரசு, இந்த 2.5 விழுக்காட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்காக வேண்டி தீர்மானம் போடணும்னு நான் 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சத்தியம் டிவி வாயிலாக மாண்புமிகு முதல்வர்களுக்கு நான் சொல்வது, இந்த 2.5 விழுக்காடு கொடுக்காதனால சுமார் 400 இடங்கள் கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் இழந்திருக்காங்க. இந்த வருஷமாவது அதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்கணும். அதே மாதிரி 39 வயசு வரையும் தான் நீங்க குரூப் 1 எழுத முடியும். பிற மாநிலங்களில் 45லிருந்து 49 வயசு இருக்கு. சமூக நீதி பேசக்கூடிய நம்முடைய அரசு இந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்திலையும் 39ல் இருந்து அதை 45ஆகவோ 49 ஆக்குனா சாதாரண மக்கள், படிப்பு அறிவு இல்லாம குறைந்த நீண்ட காலமா படிக்காத மக்கள் பரீட்சை எழுதி பலன் பெறுவார்கள். இப்பொழுது கூட குஜராத்தில் 51 வயசு பெண்ணு ஒரு உயர் பதவிக்கு சென்று இருக்கிறார்கள் என்பதோடு இந்த நேரத்தில் சத்தியம் டிவி வாயிலாக இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேரில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.